நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இலங்கை அதிபரின் இந்திய பயணம் எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் என்ற தளத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்திய இலங்கை உறவுகளில் மேம்பாடு ஏற்படுமா, தமிழர்களுடைய பிரச்சனைக்கும் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படுமா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேச தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு அங்கே இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாகாண சபையிலும் கூட அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பில் இடம்பெறுமா? இல்லை, அவங்க இலங்கை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற தீர்மானம் இந்த வருகின்ற மார்ச் மாதத்திலே அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை பதிவு செய்யப்படக்கூடாது என்பது அவர்களுடைய பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கு. அதற்குத்தான் இலங்கை அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக அது ஒரு நிலையைத்தான் இந்தியாவின் மீதும் சிறிசேனாவினுடைய அரசு அழுத்தத்தை கொடுக்கும். இதுதான் விவாதத்தில் இருக்க முடியுமே ஒழிய இதை ஏனென்றால் சந்திப்பது தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் அல்ல. நம்ம தமிழருக்கு சாதகமான ஒன்று கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு தமிழ் தரப்பு பிரதிநிதிகள் சந்திக்கவில்லை, சிங்கள தரப்பு பிரதிநிதிகள் சந்திக்கிறார்கள். அவர்கள் கேட்பது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியது இல்லை என்பதாகத்தான் இருக்க முடியும். அதான் இந்தியாவினுடைய கொள்கையும் இருக்குது என்றால் கடந்த முறையில் தீர்மானம் வந்த பொழுது கூட இந்தியா அதிலே பங்கேற்கவில்லை என்பதுதான் அதனுடைய நம்ம நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக அதன் அடிப்படையில் சிங்கள அரசாங்கம் இதைத்தான் எதிர்பார்க்கும். இல்லை, இது போன்ற சந்திப்புகள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஸ்ரீதரன் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ராஜதந்திர ரீதியிலான சில நகர்வுகளின் மூலமாக சில நல்ல அம்சங்களை செய்வதற்கான சூழல் ஏற்பட்டாலும் கூட அவை இன்னொரு பரிமாணத்தில் விமர்சிப்பது என்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? ஒரு சந்திப்பு நாளை நடைபெற இருக்கிறது. அவர் கோசுமணி ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. ஏன்னா அங்கே மைத்திரிபால வந்த பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மீனவர்கள் மீதான தாக்குதல் பெரிய அளவில் இல்லை. இவர்களும் சொல்கிறார்கள் பாஜக அரசு வந்த பிறகு துப்பாக்கிச்சூடு எதுவும் இல்லை, மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன, அதன் பிறகு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அங்கே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்கள் கூட விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பாசிட்டிவ் நிறைய இருக்கின்ற பொழுது ஏன் ஒரு எதிர்மறையான கருத்துக்களையே இவர்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை? நீங்கள் உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதம் தனி ஈழம் சார்ந்த தீர்வு மட்டுமே அப்படிங்கிற ஒரு சூழலை இன்றைக்கு அதற்கான சூழல் அங்கே இல்லை. அந்த மக்களும் கூட அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளாத நிலையில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இது போன்ற சந்திப்புகளையும் கூட விமர்சிப்பது அப்படிங்கிறது இந்த தளத்தில் தானா? இல்லை, இதில் என்னென்னா தமிழ்நாட்டில் மீனவர்கள் கொலை செய்யப்பட்டு 25 வருஷமாக கொலை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் சமீப காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. இப்போ கடந்த சமயத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது அங்கே ரயில் தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்ட அளவு, பேருந்துகள் நொறுக்கப்பட்டது போன்ற போராட்டங்கள் கடந்த காலத்தில் இல்லை. ஏனென்றால் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் இந்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்பட்ட காரணத்தினால்தான் அது வேறு இடத்துக்கு நோக்கி நகர்ந்தது. இது தானாக மாறவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இந்த ஒரு பாசிட்டிவான நிலையை நோக்கி நகருது என்றால் அது மீனவர்களுடைய போராட்டம் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் மீனவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை பார்க்கணும். 2011 இருதரப்பு மீனவர்கள் சந்திக்கிறார்கள். அதற்கு முன்பும் சந்தித்திருக்கிறார்கள். 2007 சார்க் மாநாட்டின் மூலம் சந்தித்திருக்கிறார்கள். அவங்க கேட்கறது என்னன்னா, நீங்கள் 1974-76 ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதில் மீன் பிடிக்கலாங்கிறது 2 பக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதை இலங்கை அரசும் கடைபிடிக்கவில்லை. சர்வதேச ஒப்பந்தத்தை கடைபிடிக்காத பொழுது அது சர்வதேச வழக்கு நீங்கள் பதிவு பண்ண முடியும். இந்திய அரசாங்கம் பதிவு செய்யவில்லை. அதனால் இந்திய அரசாங்கம் சொல்ல முடியுமா இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லாமே 25 வருஷமா பண்ணலை. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த சலுகைகளை கேட்கவில்லை. நீங்கள் இந்தியா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருச்சு, உங்களுக்கு இந்தியா சுடலை, இலங்கை சுடலை, இதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்கல. அது பண்ணக்கூடாது, அதாவது கிரிமினல் குற்றத்தை நிறுத்தியிருக்கிறாங்க. அதான் அதனுடைய அடிப்படையான விஷயம். ஏன்னா மீனவர் போராட்டம் நடந்திருக்கிறது என்பது. ஆனால் பிரச்சனை அடிப்படை என்ன? அந்த பகுதி பாரம்பரிய மீன்பிடி பகுதியாக இருதரப்பு மீனவர்களுக்கும், ஒரு தரப்பு அல்ல இருதரப்பு மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது 2 தரப்பு மீனவர்களும், இன்னும் சொல்லப்பட முத்தரப்பு மீனவர்கள், சிங்கள மீனவர்கள் சேர்ந்து சந்தித்து பேசிய பொழுது இதுதான் முடிவெடுக்கப்பட்டது. ஏன்னா 2000 வருஷமா சண்டை வராத சண்டை இப்போ ஏன் வருதுங்கிறத கேள்வி. ஸ்ரீதரன் கடந்த சுற்று ஒரு வார்த்தை வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சட்ட ரீதியாக நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுமதிக்கப்படாவிட்டாலும் கூட நடைமுறையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்பொழுது வந்துவிட்டது. இவர்கள் தைரியமாக அவர்கள் இரு தரப்பிலுமே கூட எல்லை தாண்டி இன்றைக்கு மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் எந்த கைதும் இல்லை. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு வாதத்தை வைக்கிறார். இல்லை, அதுதான் நான் திரும்ப சொல்றேன். சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கேட்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும். நீங்கள் 6 மாதம் கேப்பில் எதுவும் நடக்கல, 3 மாதம் கேப்பில் எதுவும் நடக்கலங்கிற வச்சு நாங்கள் எதுவும் முடிவு பண்ணல. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, சட்டப்பூர்வமாக அந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதான். இதுதான் நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு போக வேண்டிய வேலை.
இதைத்தான் வந்து தமிழ்நாடு அரசும் கூட கேட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு அதை பற்றி கூட ஒரு கேள்வியை முன்வைத்திருக்க மீனவ தோழர்கள் அதை பற்றி பேசுவாங்க. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா தனி ஈழம் என்கின்ற ஒன்று நாங்கள் கைவிடணும் அல்லது அதை மக்கள் கேட்கலைங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் சர்வதேச அளவில் என்ன விதிமுறைகள் இருந்திருக்கிறதோ, ஏனென்றால் வந்து பாசிட்டிவ்ங்கிற எதை சொல்கிறீங்க? அவங்க வீட்டை இடிச்சிட்டு அவங்க கொலை பண்ணிட்டு நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறது பாசிட்டிவ் அல்ல. அது எந்த இடத்துலையும் அது ஒரு நீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒரு இனப்படுகொலை 1,46,000 செத்ததுக்கு என்ன தீர்வு, என்ன நீதி? அப்ப ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதற்கான நீதி வழங்கப்படாமல் நீங்க எதையுமே அமைதி சொல்ல முடியாது. இந்திய அரசு தரப்பில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது இந்திய அரசு இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான், இதுதான் தீர்வு. இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணுதாங்க, இந்திய அரசு செய்யுமா செய்யாதாங்கிறது ஒரு தரப்புல வச்சு எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் இந்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இனப்படுகொலை சார்ந்த ஒரு விசாரணை, சர்வதேச விசாரணை கோரி இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இனப்படுகொலையை நீங்க இனப்படுகொலை விசாரியுங்கள் என்பதை இந்தியா முன்னெடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அதை இந்தியா செய்யவில்லை. இரண்டாவது, ஐநாவோட விதிமுறைப்படி தெற்கு சூடான்லையும் ஸ்ரெப்ரனிக்காவிலையும் மற்ற இடங்களில் நடந்த மாதிரி பொது வாக்கெடுப்பு என்பது, ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல அதை மக்கள் கை விட்டுட்டாங்க, ஈழம் கோரிக்கையை விட்டுட்டாங்கன்னு எல்லாம் நல்லபடியாக வாழணும், அது நேராக சொல்லட்டுமே. அவங்க இப்போ ஸ்காட்லாந்தில் நடந்தது, கெட்டலோனியாவில் பொது வாக்கெடுப்பு நடந்தது, என்ன வந்தது, என்ன பிரச்சனை ஆச்சு? அது பொது வாக்கெடுப்பு என்று எடுப்பதில் என்ன பிரச்சனை? நீங்க சொல்றீங்களா, உறுதியா சொல்றீங்களா மக்கள் அமைதியா வாழ விரும்புறாங்கன்னு சொல்லினதுக்கு அப்புறமா நீங்க வாக்கெடுத்து பாத்துறீங்களேன். இரண்டு விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். இந்திய அரசு தரப்பிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். அது போர்க்குற்ற தீர்மானமாக இருக்கக்கூடாது, இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. சர்வதேச விசாரணை எங்கே நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை இந்திய அரசே கொண்டு வரணுங்கிறார் அவர். இந்திய அரசு கொண்டு வருகிறதா அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, ஒருவேளை சர்வதேச சமூகத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் இன்றைய மத்திய பாஜக அரசு அந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா? இல்லை, நாளைக்கு இது விஷயமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதிகாரிகள் மட்டத்திலிருந்து பிரதம மந்திரியும் அதிபரும் பேச போகிறாங்க. நிச்சயமாக அதுக்கான முடிவு எடுப்பாங்க. அது 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 விவாதித்தா ஒரு 2 விஷயம் இருக்குது இதில். அந்த நாட்டு மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு சிவி விக்னேஸ்வரன் இலங்கை வடக்கு மாகாண முதலமைச்சர் ஸ்ரீசேனா வந்த பிறகு அவருடைய பேச்சில் மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே அவரே இதையே வலியுறுத்தலை, எதையுமே வலியுறுத்தலை. இன்றைக்கு கூட இந்த இனப்படுகொலை என்ற அந்த தீர்மானத்தையே அவர் இத்தனை வருஷமாக இருக்கார், ஏன் அவர் போடல? ரெண்டாவது, இந்த மாற்றம் தான் காரணம். இந்த மாற்றம் வந்த பிறகு தான் எல்லாத்துக்குமே அவர்களே சொல்கிறாங்க. இதே டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக நாங்கள் நிறைய உறுப்பினர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். அவர்கள் யாருமே ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளார எங்களுக்கு அதிகார பகிர்வு, அந்த அந்த மரியாதையோட கூடிய அதிகார பகிர்வு தான் போதும், அதுவே எங்களுக்கு போதும் என்பது தான் அது. ஏன்னா இந்த தனி இடம் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் என்று அங்க இருக்கிறவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கிறது. அவங்க தெளிவா சொல்றாங்க. இதே சிவி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி சொல்றாரு. சிவி விக்னேஸ்வரன் தமிழகத்திற்கு வந்த பொழுதும் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் எங்களால் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறது நீண்டகால தீர்வாகவே இருக்காது, இன்றைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை, ஆனால் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் வாழ்வது அப்படிங்கிறது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை மிக ஆழமாக வலியுறுத்தினார். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொன்னீர்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள் பேசி இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கூட வடக்கு மாகாண சபையில் முடிகிறது என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு போரை முன்னின்று நடத்திய சரத் பொன்சேகாவிற்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. நீங்க ராணுவ தளபதி, நான் சொல்றேன், ஏற்கனவே இருந்த ஒரு ஷிராணி பண்டாரநாயகா என்ற ஒரு தலைமை நீதிபதியை இம்பீச் பண்ணாரு நம்ம ராஜபக்ஷே, வீட்டுக்காவலில் வச்சாரு. இன்னைக்கு அவர் வந்த உடனே அவங்களுக்கு அதை மறுபடியும் அவங்களுக்கு நீதிபதியா கொடுத்தாரு. திருப்பி அவர் தமிழ் இன்றைக்கு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த நீதி அரசரா இருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப அங்க பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை குறிப்பா பார்க்கணும். இப்ப இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய உயர்வு, இங்கே இருக்கிற அகதிகள்லாம் மறுபடியும் போகிறதுக்கு, அவர்கள் அந்த ஊரில் போனால் வாழ்வதற்கு பழைய இலங்கையில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை உத்தரவாதம், இதுக்கெல்லாம் இந்த அரசோ மத்திய அரசும் சரி அங்கே இருக்கிற அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுக்கான முயற்சி தான் எடுக்க வேண்டியது தான் முக்கியம். அதுதான் முதல் கடமையை தவிர நடந்து முடிந்த சோகம், நடந்து முடிந்த துயரம், நடந்து முடிந்த படுகொலையில் அதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக அது வேண்டும். ஆனால் அதுதான் ராஜபக்சேவுக்கு மக்கள் மன்றத்தில் தண்டனை அனுபவித்து விட்டார். இன்னும் கூட அவருக்கு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சர்வதேச குற்றவாளி ஆக்கி அவர் தண்டனை கிடைப்பது இருக்கட்டும், அது அரசு எந்த வகையில் அது அணுகுமோ அது நிச்சயமாக அணுகும். ஆனால் அதை விட முக்கியம், நாற்காலி கூட வாங்குவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருப்பவர், அவருக்கான உரிமைகளை வடக்கு மாகாண முதலமைச்சர் என்றால் அவருக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் தேவையோ ஒரு முதல்வராக அதையெல்லாம் பெற்றுத்தர வேண்டியது இந்திய அரசினுடைய கடமை. அதை தான் இந்திய அரசு இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையினால இப்போதைக்கு இன்றைக்கு தேவை
தமிழக மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கின்ற அந்த தமிழர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுமூகமாக அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, குறைஞ்சபட்சம் வீடு கட்டி கொடுக்கிறது கூட இன்றைக்கான முயற்சியை எடுத்திருக்கோம். பழைய காயங்களுக்கு நிச்சயமாக மருந்திட வேண்டியது அவசியம்தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உடனடி தேவைகள் அப்படிங்கிறதை மட்டுமே பிரதானப்படுத்தப்பட வேண்டும். அதை விடுத்து நீண்டகால தேவைகளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதால் உடனடி கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய தீர்வுகளையும் அந்த காயத்திற்கான மருந்தையும் கூட நாம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஸ்ரீதரன் அல்லது பாஜகவை போன்றவர்களுடைய உங்களுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களுடைய தொடர்வாதமாக இருக்கிறது. இப்போ இதில் மீனவர்கள் பிரச்சனையும் உள்ளடக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய வாதத்தில் நீங்கள் எப்படி முரண்படுவீர்கள்? இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். மீனவர் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நம்ம வந்து வாழ்வது அப்படிங்கிறது வந்து அங்கே சாத்தியம் கிடையாது. நம்மை பொறுத்தவரையிலும் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழருக்கு தீர்வு அப்படின்னா தமிழ் ஈழம்தான் தீர்வாக பார்க்க முடியும். அதனால தான் தந்தை செல்வாவினுடைய அமைதி வழி போராட்டம் கடந்த காலங்களில் பெரிய அளவில் வந்து இருந்தது. அவர் வந்து ஏதோ சாதாரணமாக நடத்தில அந்த போராட்டங்களை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தொடர்ந்து பார்த்து வெம்பி போய் தான் அவர் போராட்டங்களை தந்தை செல்வா அவர்கள் வந்து துவக்கினாங்க. அந்த போராட்டம் இலங்கையினுடைய அரசு ஒடுக்கின ஒரு சூழல் தான் ஒரு ஆயுத வழி போராட்டமாக 1983 விடுதலை புலிகள் வந்து துவக்கினாங்க. இந்த விடுதலை புலிகளுடைய ஆயுத வழி போராட்டம் 2009 வரையில் ஒரு வீரியமான ஒரு போராட்டமாக, தொடர் போராட்டமாக, அந்த மக்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டமாக தொடர்ந்து இருந்தது. இந்தியாவினுடைய வழிகாட்டுதலில் குறிப்பாக காங்கிரஸினுடைய அரசு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை போக்கு, தமிழக மீனவர்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை, இப்படி எல்லாமும் சேர்ந்து தான் 2009 முள்ளிவாய்க்காலுடைய போரில் நம்முடைய தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்தை நம்ம அப்படியே மறந்து தூக்கி போட்டுட்டுலாம் போயிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை என்பது அவ்வளோ மோசமானது. அவர் சொல்கிறாரு 50,000 வீடு கட்டி கொடுக்குறாங்க, ரோடு போடுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தீர்வு என்பது அந்த மக்களுடைய நல்ல வாழ்க்கை. அப்போ ஒரு வார்த்தை இவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நான் எம்பிங்கள்லாம் பார்த்தேன், அவங்களோட பேசினேன், அவங்களுக்கே கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கும் பொழுது அந்த மக்கள், இந்த வரக்கூடிய ஆட்களுடைய கேள்வி இல்லை, முக்கியமான ஆட்களுடைய கேள்வி இல்லை, அந்த அடிப்படையான அந்த ஈழத்தமிழ் மக்களுடைய குரல் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்டு அதற்கான ஒரு பொது வாக்கெடுப்பை நம்ம ஒரு வாதத்திற்காக திரு ஸ்ரீதரன் ஒரு வாதத்திற்காக இப்போ வச்சுக்கலாம். விக்னேஸ்வரனோ அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சரோ அல்லது மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களோ எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு தனி இளம் தான் தீர்வு என்று சொல்லிவிட்டால் பாஜக தனி இலத்தை ஆதரித்து விடுமா? இல்ல, இப்ப அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை வைத்து தான் நாம் முரண்படுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஆதரித்தால் நாம் ஆதரிப்போமா? நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவர்களே ஆதரிக்கலன்னு சொல்றேன். நான் சொல்றது நீங்க உண்மை இல்லைன்னு நீங்க சொல்றதுனால உண்மை இல்லாம போயிடாது. இவங்க இந்தியாவில் இருந்துக்குன்னு இதுல ஏதோ ஒரு குழப்பத்தை விளைவிக்கணும், இதுல வச்சு ஏதோ அரசியல் பண்ணணும், ஏதோ மறைமுக சித்தாந்தம் அந்த மாதிரி பிரிவினைவாதிகள்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு மறைமுக திட்டத்தின் அடிப்படையில் இந்த தமிழீழம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மாணவர்கள் ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, இந்த ஸ்ரீசேனா தேர்தலுக்கு முன்னால. அவர்கள் சொன்னார்கள், நாங்க வந்து ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ளார நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஒழுங்காக அமைதியாக இருக்கிற எங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கேவலப்படுத்துறது, இன்னும் கொஞ்சம் அமைதியை கூட கெடுக்கிறதுக்கு தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழகத்தில் பிரிவினை பேசுகின்ற அரசியல்வாதிகள், இவங்க முதல்ல இலங்கையில் தனிநாடு வேணும், அப்புறம் தமிழ்நாடே தனிநாடு வேணும்னு கேட்கிறாங்க.